உடம்புல தங்கம் போட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. நம்புறவங்களுக்கு உண்மை சார். இப்போ நான் கூட தான் வைரம் போட்டுக்கோன்னா எனக்கு நல்லா இருக்கு. எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும், பணம் வரும். நீ எதை தேடி கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை தேடி கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை. அது அவங்க வீட்டில் வடகிழக்கும் தென்மேற்கும் ப்ராப்ளம் இருக்கும். திருப்பதியில் 1 கிராம் தங்கத்தில் உண்டியலில் போடுங்க. இல்லையா ஏழை பெண்ணுக்கு 1 கிராம் கொடுங்க, ஷியோர் ஷார்ட்டாக கல்யாணம் ஆகிடும். திருச்செந்தூரில் மடிப்பு சேருங்க சார். உங்களுடைய வாழ்க்கை மாறும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சாவலான்னு போகிறவங்க கூட திருச்செந்தூரில் செந்திலாண்டவங்கிட்ட மடிப்பிச்சை எடுத்தா வாழ்க்கையே மாறும் சார். யார் வீடுலாம் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வருதோ அவங்க வீட்டிலலாம் ஷோர் ஷார்ட்டாக நீங்கள் கேட்கலாம், எத்தனை அட்டம்ப்ட்டு சூசைடு கேட்கலாம். ஒரு மாமியார் சரியில்லை அப்படின்னா அந்த பெண் அங்கே சூசைட் பண்ணிக்கிறான் சார். இப்போ கிழக்கு நடுப்பகுதியில் நீங்கள் படிக்கட்டு போட்டீங்க, அந்த வீட்டில் ஆக்சிடென்ட் நடக்கும். இப்போ வடமேற்கில் இயற்கையாகவே பள்ளம் வந்துடுச்சு, வடமேற்கில் இயற்கையாகவே ஏரி குளங்கள் வந்துடுச்சு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இப்போ அமானுஷி வீடுன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சார்? தவறுதலா முற்றம் வைத்த வீடு, தவறுதலா தவறான தெருக்குத்து, வடமேற்கு வடக்கு தெருக்குத்து, தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து, இதெல்லாம் அமானுஷ்யம் நிறைந்தது. ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜுவல்ஸ்க்குமே இது இருக்கா? இப்போ நம்ம ஒரு உடம்புல தங்கம் போட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெள்ளி போட்டால் உங்களுக்கு சூடுலாம் இருக்காது, நீங்கள் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பீங்க அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா இல்லை மித்தானா? நம்புறவங்களுக்கு உண்மை சார். இப்போ நான் கூட தான் வைரம் போட்டுக்கோன்னா எனக்கு நல்லா இருக்கு. ஓகே. இப்போ டைமண்ட் சில பேர் தவறுன்னுவாங்க. ஆனால் டைமண்ட் நல்ல டைமண்டாக வாங்கி போட்டால் நல்லது. அந்த டைமண்ட் போட்டால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தவறு போடக்கூடாது பெண்கள். ஆனால் நான் எல்லா கல்லும் போட்டு பார்த்துட்டேன், அவுத்து கடாச்சிட்டேன், வேலை செய்யலை. எனக்கு எல்லா கயிறும் கட்டி பார்த்துட்டேன், அவுத்து கடாச்சிட்டேன், அப்பயும் வேலை செய்யலை. ஓகே. அப்போது எண்ணம் சிறப்பாக வைத்து கொள்ளுகின்ற பொழுது எண்ணம், சொல், செயல் இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கணும். யார் சொன்னது? நான் சொல்லலை, வேதாந்த மகரிஷி சொல்லியிருக்காரு ஆழியாரில். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்ன கான்செப்ட் இதுதான். எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும். ஓகே. அது எப்படி நேர்கோடு கொண்டு வருது? அதுதான் பெரிய விஷயம் சார். எல்லாருக்குமே 2 மனசு சார். இப்போ நான் உங்ககிட்ட நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி போய் லூசுப்ப அப்படின்னு பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அப்போது நீங்கள் 2 முகமாக இல்லாமல் ஒரே முகத்தோடு நல்லது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நல்லது பண்ணுறியா, நல்லது தம்பி, கெட்டது பண்ணுறியா, நீ பண்ணுறது தப்பு தம்பின்னு சொல்லிட்டோம்னா அன்றைக்கே கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. வன்மம் வைத்து கொள்ளாதீர்கள், கிரட்ஜு வச்சுக்காதீங்க, உதவி பண்ணுங்க. உதவினா நான் நிறைய உதவிலாம் பண்ண சொல்லலை. கொடி ஆட்டுறான் ஒரு டீ ஷாப்பில், அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்களேன். நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்து பாருங்களேன். இந்த கொடி ஆட்டுறவனுக்கு டீ காஃபி அந்த காஃபி ஷாப்பில் அவன் அதனுடைய முகம் அவ்வளோ மலரும் சார். அவன் மலரும் போது உங்களுக்கு பணம் வரும். ஒரு இடத்துல கொடுத்தா இந்த இடத்துல பணம் வரும். அதனால தான் மௌலானா ரூமி என்ன சொன்னார்? தாயித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாயித்தவனை தேடுகிறது. நீ எதை தேடி கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை தேடி கொண்டிருக்கிறது. ஓகே. அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்குது, இல்லை அடி கொடுத்தா அடி கிடைக்குது, கோபத்தை கொடுத்தா கோபம் திரும்ப வரும். அப்போ பணம் கொடுத்தா பணம் கிடைக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். இது தெரியாமல் ரொம்ப நாளாக இருந்தேன் நான். ஓகே. இப்போ பணம் கொடுக்கறதுனா நீங்கள் சொல்கிறது உதவி பண்ணுறது கிடையாது. உடனே உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் ஒருத்தன் கடன் கேட்கறான்னு எடுத்து கொடுத்துருவீங்களா? 10,000 ரூபாய்க்கு மேலே தரக்கூடாது அந்த நாய்க்கு. தராது. உதவி என்பது இப்போ நீங்க திடீர்னு போறீங்க, கீரைக்காரமா கிட்ட பேரம் பேசாம இருக்கிறத பெரிய உதவி தானே. அது என்ன 10 ரூபாய் அதிகமாக வாங்கி போய் என்ன பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு வாங்க போதா, இல்லை வஸ்திரகலா பட்டு வாங்க போதா? ஒன்றும் கிடையாது. அது 10 ரூபா வாங்கி போச்சுன்னா எக்ஸ்ட்ரா வாங்கி போனால் அவங்க பேர பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கும். ஓகே. இவ்வளோதானே சார். இப்போ திருமணத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லுவாங்க. பட் கல்யாணம் ஆகலைன்றது சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. பொண்ணு பார்ப்பாங்க, ஓகே ஆகும், நிச்சயதார்த்த வரைக்கும் போயெல்லாம் நின்று பொண்ணு தான் பார்க்குறோம். என்ன காரணம் இருக்குது? அது அவங்க வீட்டில் வடகிழக்கும் தென்மேற்கும் ப்ராப்ளம் இருக்கும் சார். வடகிழக்கில் தவறுதலாக இருக்கும் எதனா ஒரு விஷயங்கள், தென்மேற்கில் செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க தவறுதலாக, அல்லது உள்முளை படிக்கட்டு இருக்கும், அல்லது வடகிழக்கில் ஏதாவது ஒரு கட்டு மாதிரி இருக்கும் சார். இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் திருமணம் நடப்பதற்கு டைம் ஆகும் சார்.
இதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது சார். இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, நிறைய பேருக்கு இப்போ திருமணம் ஆகலை, என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பதியில் நீங்கள் 1 கிராம் தங்கம் உண்டியலில் போட்டிங்கன்னா திருமணம் ஆகிடும். இல்லை யாராவது ஏழை பெண்ணுக்கு 1 கிராம் தங்கம் வாங்கி கொடுங்களேன், திருமணம் நடந்துடும் சார். அதுக்கு எதுக்கு நம்ம போய் ராகுக்கு எதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அது ஹோமம் பண்ணிக்கிட்டு? நீங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தா நமக்கு தாலி கட்டக்கூடிய பாக்கியம் வந்துடும் சார். ஓகே, அது ஏன் திருப்பதியில் போயிட்டு 1 கிராம் தங்கத்தை போடணும்? திருப்பதி பெருமாள் வந்து அந்த இடத்துல தங்கம் கொடுத்தா மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் சார். அதனால் அங்கே போய் நம்ம கொடுக்கணும். இல்லைனா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஆமாம், எனக்கு திருப்பதி போக விருப்பம் இல்லை, ஏதாவது ஒரு பெண்ணுக்கு, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு நீங்கள் 1 கிராம் தங்கம் கொடுங்க, நான் கொடுத்துருக்கேனே, எனக்கு நடந்திருக்க. நீங்கள் சொல்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்குமே யாராக இருந்தாலும் சரி. நீ ஜாதகம் பார்த்து ராகு கேதுக்கு போய் நீ பூஜை பண்ணு, காளஹஸ்திரி போ, திருநாகேஸ்வரம் போ, கீழே பெரும்பள்ளம் போன்னு நான் சொல்லலையே. ஏழைக்கு ஒரு தங்கம் கொடு. இல்லை, இப்போ செவ்வாய் தோசம் நிறையா சொல்கிறாங்களே. ஆமாம், அதெல்லாமே எப்படி தங்கம் கொடுத்தா சரியாயிடும்? சரியாயிடும். இது கான்செப்ட் பண்ணி பாருங்களேன். நீ செவ்வாய் தோஷத்துக்கு போய் 20,000 ரூபாய் பரிகாரம் பண்ணுற, ஒரு 13,100 ரூபாய் இன்னைக்கு கிராமு. இப்போ எவ்வளோ போச்சுன்னு தெரியல, இந்நேரம் 13,000. ஆமாம் ஆமாம், ஏற்றிருக்கலாம். ஒரு 14,000 13,000 செலவு பண்ணி ஒரு மனசார கூட. நான் கொடுக்கும்போது அன்னைக்கு என்ன கிராம்னா ஒரு 5,500 ரூபாய் கிராம். எனக்கு திருமணம் நடந்தது சார், சீரியஸான இஷ்யூ சார் இது. இல்லை, பணம் நிறைய செலவு பண்ணுறாங்களே சார். இப்போ திருமணம் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பெரிய பரிகாரம் பண்ண சொல்லி. சிம்பிள் கான்செப்ட் சார். திருப்பதியில் 1 கிராம் தங்கத்தில் உண்டியலில் போடுங்க. இல்லையா, ஏழை பெண்ணுக்கு 1 கிராம் கொடுங்க, ஷியோர் ஷார்ட்டாக கல்யாணம் ஆகிடும். இல்லை சார், எனக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா திருச்செந்தூரில் மடிப்பிச்சு எடுங்க சார். உங்களுடைய வாழ்க்கை மாறும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சாவலான்னு போகிறவங்க கூட திருச்செந்தூரில் செந்திலாண்டவங்கிட்ட மடிப்பிச்சை எடுத்தா வாழ்க்கையே மாறும் சார். மிகப்பெரிய கான்செப்ட் இது. எத்தனையோ நாய், சாவ வேண்டிய நாயெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா? நம்ம ஏன் எதனாவது சாதிச்சுட்டு சாகணும் சார்? இறப்பு என்பது கன்ஃபார்ம், அது நம்மளா ஏற்படுத்திக்க கூடாதுன்றது சார். சில வீடுகளில் நீங்கள் சொன்னீங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் சொன்னீங்க. அவரோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னா எதிர்மறை எண்ணங்கள். நம்ம ஏன் இனிமேல் வாழணும், நம்ம ஏன் இதுக்கப்புறம் இருக்க போகிறோம் அப்படின்ற எண்ணங்கள் வரைக்கும் சில பேர் போவாங்க. அது கடன் சுமை பிரச்சனையாக இருக்கலாம், சில பேர் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், கூட வந்துட்டு எதிர்மறை எண்ணங்களில் போயிடுறாங்க. ஸோ அதுக்கும் வாஸ்துக்கும் நமக்கு ஷூராக சம்மந்தம் உண்டு சார். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வடகிழக்கு என்பது ஆண்கள் மூளை, தென்கிழக்கு என்பது பெண்கள் மூளை. அப்போது இன்னொரு பெண்கள் மூளை எதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. தென்கிழக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அல்லது வடமேற்கில் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போட்டிருப்பாங்க சார். யார் வீடெல்லாம் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வருதோ அவங்க வீட்டிலலாம் ஷோர் ஷார்ட்டாக நீங்கள் கேட்கலாம், எத்தனை அட்டம்ப்ட்டு சூசைடு கேட்கலாம். அப்படியே சொல்கிறீங்க? ஓகே, கேட்டு பாருங்கள். அது மாதிரி படிக்கட்டு கீழே பாத்ரூம் வருது நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வாட்டி பண்ணியிருக்கேன் சார், 3ஆவது வாட்டி பண்ணாதீங்கம்மா, அட்டம்ப்ட் ஜெயிச்சிருவீங்க. ஓகே. அப்போது ஒரு வீட்டில் வடக்கும் ஷார்ட்டாக நடந்துருமா? ஷோர் ஷார்ட்டாக நடந்துடும் சார். இப்போ புது வீட்டுக்கு போகிறாங்க, ஃபேமிலியில் 5 பேர் போகிறாங்க, 5 பேருக்குமே இந்த எண்ணம் வருமா, இல்லை 5 பேரில் ஒரு ஆளுக்கு இந்த எண்ணம் வந்து தீருமா? அந்த எந்த மூலையோ அதை பண்ணிடும் சார். அது வடமேற்கில் ஒரு பெண் படுத்து தூங்குறா, அந்த படிக்கட்டு கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது, அல்லது ஹாலில், வடகிழக்கு ஹாலில் எல்லாமே க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஏசி போட்டிங்கன்னா வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னல் கிடையாது. அப்போ அங்கே என்ன ஆகும்? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னா யாரை பாதிக்கும்? பெண்களை பாதிக்கும். பெண்களை பாதிச்சுன்னா அந்த அம்மா சூசைடு அட்டன் பண்ணும். இப்போ ஆனால் நீங்கள் சும்மா வெளிச்சம் வர பகுதியாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்றீங்களா? பிரச்சனை கிடையாது. ஒரு ஜன்னல் வச்சு பிறகு பால்கனி வச்சிடறாங்க அந்த இடத்துல, அந்த அம்மா சூசைட் பண்ணிக்காது. ஓகே, மற்றவங்கள தான் பண்ணி விட்றோம். இப்போது படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வருது அப்படின்னா அந்த இடத்தில் நான் சூசைடாக பார்க்கிறேன். தென்மேற்கில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த விஷயங்கள் நடக்கிறது. பொதுவாக ஒரு பெண் வந்து இது மாதிரி துர்மரணம் அடைகிறா அப்படின்னா அந்த பெண்கள் வந்து மாமியார் சரி கிடையாது சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், திட்டினா கூட எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஒரு பெண் வந்து வாழ மாட்டா அப்படின்னா பெண்களை பெற்ற அம்மா சரி கிடையாது. நீங்கள் நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கலாம், பெண்கள் பெற்ற அம்மா தான் பிரச்சனையே. ஏய் வேணாண்டி வந்துடுறி, அவங்க கூடலாம் வாழ வேணாம். ஆனால் அதே அறிவாளி பெண்ணாக இருந்தால் திருப்பி கேட்கணும், அம்மா நீ அப்பா கூட வாழாமல் வந்துருமான்னா முதல்ல வீட்டை விட்டு வெளில போடின்னு அமுச்சு விட்ருவோம். ஓகே, புரியுங்களா? இப்போ இவ்வளோதான் விஷயம். ஓகே, ஒரு மாமியார் சரியில்லை அப்படின்னா அந்த பெண் வந்து அங்கே சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி அதிர்ச்சிகரமாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன? ஒருவேளை இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இப்போ ஆக்சிடென்ட் ஆகுறது சில பேர் சொல்லுவாங்க, சில இடங்களில் போய் உங்களுக்கு பெரிய சார் கிழக்கு நடுப்பகுதியில் நீங்கள் படிக்கட்டு போட்டீங்க, அந்த வீட்டில் ஆக்சிடென்ட் நடக்கும், ஆக்சிடென்ட் ஆகிடும். இப்போ வடமேற்கில் இயற்கையாகவே பள்ளம் வந்துடுச்சு, வடமேற்கில் இயற்கையாகவே ஏரி குளங்கள் வந்துடுச்சு,
வடமேற்குல ஒரு கிணறே வந்துடுச்சு இயற்கையா. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறா. படிக்கட்டு கீழே பாத்ரூம் மேலே, அந்த படிக்கட்டு மேலே பாத்ரூம் மேலே ஏறி நடந்து போகிறீங்க. அப்போ அந்த வீட்டில் சூசைட் அட்டெம்ப்ட் நிச்சயமாக நடக்கும், துர்மரணம் சம்பவிக்கும். ஐயோ. வடகிழக்கில் தவறுதலாக ஒரு பாத்ரூம் டாய்லெட் போட்டீங்க, ஒரு உயிரை எடுத்து விடும். அந்த வடகிழக்கில் யார் வீட்டிலலாம் பாத்ரூம் டாய்லெட் இருக்கோ, யார் வீட்டிலலாம் ஓவர் ஹெட் டேங்க் இருக்கோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய திருமணத்தை தன்னுடைய அப்பா பார்ப்பதில்லை என்பது விஷயம். இறந்து போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. ஓகே. வாஸ்துல நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ்னா இப்போ வந்து பாத்ரூமை மாற்ற முடியுமா? மாற்றி தான் ஆகணும். ஓகே. இப்போ அமானுஷி வீடுன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சார், தவறுதலா முற்றம் வைத்த வீடு, தவறுதலா தவறான தெருக்குத்து, வடமேற்கு வடக்கு தெருக்குத்து, தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து, இதெல்லாம் அமானுஷ்யம் நிறைந்த வீடு. இந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த வீடு வந்து கொஞ்சம் சாமி ஓட்டம் இருக்கு, இந்த வீடு வந்து கொஞ்சம் அமானுஷ்ய ஓட்டம் இருக்கு. அதெல்லாம் உண்மை சார். உண்மை சார். நல்லது இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ கெடுதலும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். இருக்கும் சார். என்ன அறிகுறி இருக்கும் நமக்கு? ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு புது வீடு நான் போய் பார்த்து நான் போகிறேன், வாடகை வீட்டுக்கு போகிறேன், அந்த ஓனர் சார் சண்டை வந்துகிட்டே இருக்கும் சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் சண்டை வந்துகிட்டே இருக்கும், வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கும், அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே நிம்மதியாக இருக்கும் சார். நான் அதனால தான் சொன்னேன், முதல் மரியாதை படம் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சிவாஜி கணேசன் டென்ஷனாக இருப்பார், வீட்டுக்குள்ளே வெளில வந்து சந்தோஷமாக இருப்பார். அதுக்கு காரணம் நீங்கள் ராதான்னீங்க, நான் இயற்கைன்றேன், அவ்வளோதான். ஓகே. அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலே அமைப்பில் இருந்தால் அது நடக்கும். ஆனால் வீட்டு சொல்லுவாங்க சில பேர் ஸ்மெல்லு சரியாக இருக்காது. அதெல்லாம் உண்மை சார். எல்லாமே உண்மை. அது எல்லாமே உண்மை. ஒவ்வொரு இடத்துல தவறான தெருக்குத்து வந்தால் அது மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும். எங்கள் ஊரில் சில முட்டாள் இருக்கான், அவன் என்ன சொன்னான்னா, நீ ஒரு பிள்ளையார் சிலை வச்சுக்கோன்னுவான். அவனெல்லாம் திருத்த முடியாது, அவன் பிள்ளையார் வச்சா சரியாயிடும்னுவான். ஆவாது சார். எத்தனை சார் நம்ம சென்னையில் அவ்வளோ தெருவுலுமே திருமணத்தில் பிள்ளையார் வச்சாலே சரியாக சார் வச்சிருக்காங்க, ஃப்ளாட்டே கட்டிருக்காங்க. இப்போ கட்டுவான் சார், அது தவறான இடத்துல இருக்குன்னா தவறு தான் சார் பேசும். அவன் நம்பிக்கை பிள்ளையார் வச்சா சரியாயிடும்னு, ஆனால் சரி ஆகாது. அவனை போய் நீ நம்ம திருத்திட்டு இருக்க முடியாது சார். இப்போ நானே போயிட்டு என்ன வாஸ்து பார்க்க கூப்பிடுங்கன்னு கேட்கக்கூடாது, நம்மள பைத்தியக்காரன்மா. நான் சொல்ற விஷயத்த நீ எடுத்துக்கோ. இப்போ நீங்க சொல்ற கான்செப்ட்ல பிடிக்கலன்னா விட்டுரு. நிறைய பேர் சொல்லுவாங்க நீச்சல் குளம் இருக்கு இல்லையா, அது வந்து வீட்டுக்கு சைடில் இருந்துச்சு, நடுவில் இருந்துச்சு, ரெசார்ட் எல்லாம் கட்டியிருந்தாங்க, நிறைய பார்த்துட்டே இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோர்லாம் வந்து நீச்சல் குளம் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் எங்கே போய் வாஸ்து நம்ம பார்க்குறது? எப்படி வாஸ்தவம்? அது வாஸ்து பார்க்க முடியாது, அதுதான் வந்து கமர்ஷியல் ஆகி போச்சுல்ல. நீங்கள் வர போகிறீங்க, தங்க போகிறீங்க, போக போகிறீங்க. எவனோ ஒருத்தன் வர போகிறான், பே பண்ண போகிறான், தங்க போகிறான், போக போகிறான். அது யார் ஓனரோ அவன் அனுபவிக்க போகிறான். ஆனால் அதுவுமே வாஸ்துவோட இழப்புடன் கூடிய வெற்றி சார். அது வாஸ்து குறைபாடான்னு கேட்டால் குறைபாடு தான் சார். 9th ஃப்ளோரில் இருக்குது ஸ்விம்மிங் பூலு, தப்பு தான். அதனால் என்ன நடக்கும்? அவன் தாய் கொண்டு வந்ததை நோய் கொண்டு போய்விடும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நிறைய சொத்து இருக்கும், அனுபவிக்க முடியாது. ஓகே. பட் ஆனால் பல நாடுகளில் இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுல்ல. ஆமாம் சார், சர்வசாதாரணம். எல்லாம் கமர்ஷியல் ஆகிட்டான். எல்லாருமே வந்து நல்ல எண்ணம் இல்லை, நன்றி இல்லை, தேங்க்ஸ் கிவிங் கிடையாது, நான் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறான். அப்போ அது எல்லாமே சர்வசாதாரணம் தானே. அப்போ இழப்புடன் கூடிய வெற்றியானா இழப்புடன் கூடிய வெற்றி தான். நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு பேசிக்காக நம்ம நல்லது பண்ணலான்னு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லது பண்ணுவோம், நிம்மதியான லைஃப் லீட் பண்ணுவோம், யாரையும் ஏமாற்ற வேணான்றது என் கான்செப்ட்டு. நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்றது ஒரு சில பேர் கான்செப்ட்டு. நான் அவங்கள திருத்த நான் வரல. என்னுடைய கர்மா உண்டு இல்லை, கர்மா உண்டு. என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து நான் சொல்கிறது, இப்படி வாழுங்க, நல்லது நடக்கும், 7 தலைமுறைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆக்சுவலாக 21 தலைமுறை கணக்கு, நீங்கள் 7 தலைமுறைக்கு நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.